தெற்கு பிரதேச சபையின் உறுப்பினர். இன்றைக்கு இங்கே நடைபெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்திருந்தோம். அந்த வேளையிலே எங்களுடைய தவிசாளருக்குரிய இருக்கைகள் சரியான முறையிலே அமைக்கப்படவில்லை. அவர் மக்களை பார்க்கும் முகமாக அவருடைய இருக்கை இருக்க வேண்டும். அப்போதுதான் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய முதல் குடிமகன் இந்த தவிசாளர். அவருக்குத்தான் இந்த பிரதேசங்களில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் நன்றாக தெரியும். அந்த முறையிலே அவருக்கும் அவரோடு சேர்ந்த அந்த உறுப்பினர்களும் அந்த பிரச்சனைகளை அங்கே மக்களுக்கு வெளியே வந்திருப்பவர்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டிய ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டம் அமைய வேண்டுமே ஒழிய, அது தவிர என்பிபி உன்னுடைய உறுப்பினர்களும் அங்கே இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில நடக்கிற கூட்டம் அது சாதாரண ஒரு ஆபீஸ் கூட்டம் மாதிரி நடத்தி போட்டு போகலாம். இதை சும்மா மக்களுக்கு கூப்பிட்டு காட்டுறோம் அங்க ஒரு மக்களும் இல்லை. எங்களை பிரதேச உறுப்பினர்களுக்கு சரியான இருக்கிற இடங்களை கொடுக்காம காட்டுமிராண்டித்தனமான முறையில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடந்து கொண்டிருக்கிறார். என்னன்னு சொன்னா, நாங்கள் போய் காய்ச்சி கொண்டிருக்கேன், எங்க கதையை கேட்கறதுக்கு அவர் தயாராக இல்லை. எங்களை வெளியேற சொல்லி பலமுறை பணித்திருந்தார். கடைசியா போலீஸை கொண்டு எங்களை அடக்கிற முறை, அதாவது தமிழனே ஒரு சிங்களவனை எங்களை வெளியில அனுப்பன்னு சொல்லி எங்களுக்கு அடிக்க சொல்லி சொல்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த உடுவில் பிரதேச செயலகத்துல நடந்து வரைக்கொண்டிருக்குது. முக்கியமா இன்றைக்கு நாங்கள் மக்கள் தொடர்பாக இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட ஏழாலை கிராமத்தை பற்றி கதைக்கிறதுக்காகவும் அதற்குரிய அனுமதிகளை பெறுவதற்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருந்த நாங்கள். ஏழாலையில் இருக்கிற பெரியதம்பிரான் குளம் என்றது பல காலமாக தூர்வாரப்படாமல் அது அந்த நிலத்துல மண் அவ்வளவு நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ள அது சென்றிருக்கின்றது. அதே நேரம் ஆரம்ப காலங்களில் இந்த வீதிகள் புனரமைக்கப்படும் போது இந்த நீர்மட்ட லெவல்கள் நீர் வடிகால் அமைப்புகளை சரியான முறையில் கரிசனை கொள்ளாத காரணங்களால தான் இது நடந்தது. அப்ப இதுக்குரிய அனுமதியை தனிய பிரதேச சபை மட்டும் செய்யலாது. பிரதேச சபையில் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட நிதி இருக்குது. ஆனா அதை செய்யறதுக்குரிய சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு தரீனம் இல்லை. மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறதால நாங்கள் அதுக்குரிய அனுமதிகளையும் இன்றைக்கு கேட்டு இந்த விஷயத்துக்கு மக்களுக்கு ஒரு சரியான முறையில் தீர்வு காணுவோம் என்று சொல்லித்தான் நாங்கள் இங்க வந்திருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை. கேட்டா சொல்லினா அங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் முன்னுக்கு தானே இருக்கணும். நீ 2 கேட்டா நேற்று அந்த கூட்டத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும், அர்ஜுனா கொண்டே முன்னுக்கு வச்சிருக்கணும். இது ஒரு கபட நாடகம். எப்படி சொல்லி சொன்னா, அரசாங்கம் ஒரு முள்செடி, அதுக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற விசப்பாம்பு தான் இந்த அர்ஜுனா. அவன் அவையோட சேர்ந்து இருந்து கொண்டு எங்களை அடிக்கிற அளவில் தான் பாக்குறான். என்ன இருந்து கொண்டு அங்க தையிட்டு யாரைக்கும் நல்லுரையும் சம்பந்தப்படுத்தினான். இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்கிற தையிட்டு நல்லுரையும் சம்பந்தப்படுத்தி கேட்கறதுக்கு? இப்படியானது எல்லாத்தையும் அவைக்கு அனுமதி கொடுத்து கொண்டு அவையை வரவேற்று கொண்டு அவைக்கு சல்யூட் அடிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நாங்கள் எங்க மக்கள் பிரதிநிதிகளா இருந்து கொண்டு எங்க பிரச்சனையை கதைக்க வலிக்கிட்டு எங்களை விடுறாங்க. கேட்டா அர்ஜுனா நான் எங்களுக்காக கேட்கிறேன் முழுக்க அர்ஜுனா அவங்கள்ட்ட நிகழ்ச்சி இயங்குற ஒரு ஆள். சரியா? அப்ப இன்றைக்கு அர்ஜுனா இங்க வருவார் எதிர்பார்த்திருந்தாங்க. இன்றைக்கு வரையில. ஏன்னா அவர் பெண்களை மிக அவதூறாக கதைக்கிறாருன்னு. பெண்களை கதைக்கிற மட்டுமில்ல, கடந்த சபையில பார்த்தா தவிசாலா போடாவாங்க. இவனுக்கு சபையில கதைக்கிற நாகரிகம், சபை நாகரிகம் தெரியாத ஒருத்தரை எல்லாம் எவ்வாறு இந்த டிசிசி மீட்டிங்ல அனுமதிக்கிறீங்க? இவன் இந்த உடுவில் டிசிசி மீட்டிங் பக்கம் வரவே கூடாது. என்ன மக்களை திசை திருப்பி மக்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் குழப்புற மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தன் வரக்கூடாதுன்றதுல இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு அடுத்த கூட்டத்தில் சரியான முறையில் அதுக்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.